அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன் துஸிபுக ஹஸனத்துன் தஸூஹும் வ இன் துஸிபுக முஸீபத்துன் யகூலு கத் அஹதனா அம்ரனா மின் கப்லு வ யதவல்லவ் வஹும் ஃபரிஹூன். குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் மூமினூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதக்கல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். நபியே, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கிடைக்குமானால் அது அவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது, வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்படுமானால் அவர்கள் கூறுகிறார்கள், இதற்கு முன்னாலேயே நாங்கள் எங்கள் விஷயமாக ஒரு முடிவெடுத்தோம் என்று கூறுகிறார்கள். சந்தோஷப்பட்டவர்களாக அவர்கள் திரும்பிச் செல்கிறார். நபியே, நீர் கூறுவீராக, எங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ, அல்லாஹ் எதை விதித்தானோ அது தவிர கிடைப்பது கிடையாது. அவன்தான் எங்களுக்கு உதவக்கூடியவன். அல்லாஹ் மீதே மூமின்கள், உண்மை விசுவாசிகள் முழு நம்பிக்கை கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரத்து தௌபா 9ஆம் அத்தியாயத்திலே 51ஆம் வசனங்களாக இந்த வசனங்களை பதிவு செய்திருக்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் முனாஃபிக்குகள் வாழ்கிறார்கள். முனாஃபிக்குகள் அவர்கள் முனாஃபிக்குகளாக இருந்தார்கள், நயவஞ்சகர்களாக இருந்தார்கள். வெளியே அவர்கள் தங்களை முஸ்லிம்களாக காண்பித்துக் கொண்டு காபிர்களுக்கு மத்தியிலே நாங்கள் காபிர்கள் தான் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே நாங்கள் முஸ்லிம்கள் கிடையாது என்று சொல்லி பெருமானாருக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட நயவஞ்சக வேலைகளிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், இந்த நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால், ஏதாவது இன்பமான விஷயம் நடந்தால் அது அவர்களுக்கு வருத்தத்தை உண்டாக்குறது, கவலை உண்டாக்குறது, துன்பத்தை உண்டாக்குறது. உங்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். சந்தோஷப்படுவதோடு நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம், முன் யோசனையோடு இருந்தோம், எனவேதான் இந்த சோதனைகளுக்கு நாங்கள் ஆளாகவில்லை என்று அவர்கள் பெருமை பேசிக் கொள்கிறார்கள். பெருமை பேசிக்கொண்டு இது விஷயமாக சந்தோஷப்பட்டவர்களாக அவர் திரும்பி செல்கிறார்கள். நீங்கள் சொல்லிவிடுங்கள், எங்கள் இறைவன் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிடுங்கள், அவன்தான் எங்களுக்கு உதவக்கூடியவன் என்று. இப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் இருந்தார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நமக்கு சில நண்பர்கள் இருப்பார்கள், சில சமயங்களில் நம்மை பிடிக்காதவர்கள் சில பேர் இருப்பார்கள். சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கும், கேப்புகள் இருக்கும். அதன் காரணமாக பிடிக்காதவர்களுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டு விட்டால் நாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு விடவே கூடாது. அல்லாஹ் அந்த துன்பங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றுவானாக நாம் துஆ கேட்க வேண்டும். அதே போன்று நமக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட்டால், இன்பங்கள் ஏற்பட்டால் நாம் எப்படி மகிழ்ச்சி அடைவோமோ அதே போன்று நமக்கு பிடிக்காதவர்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் ஏற்பட்டாலும் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் நமது இஸ்லாம் ஈமானுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. அவ்வாறு நாம் நடந்து கொள்ளாவிட்டால் அந்த முனாஃபிக்குகள் இருந்தார்களே, முனாஃபிக்குகள் வெளியே ஒன்று உள்ளே ஒன்று பேசக்கூடியவர்களாக இருந்தார்களே, அவர்களுடைய வரிசையில் நாம் சேர வேண்டிய நிலைமை உண்டாகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த வசனம் எப்போது இறங்கியது என்று கேட்டால், அந்த தபூக் போர், அந்த போரிலிருந்து புறப்பட்டு வருகிறார். போர் நிறைவு பெற்றதற்கு பின்னாலே புறப்பட்டு வருகிறார்கள். வருகிற போதுதான் இந்த வசனம் இறங்குகிறது. அப்போது அவர்கள் பேசிக்கொள்கிறார், முனாஃபிக்குகள் பேசிக்கொள்கிறார்கள், நயவஞ்சகர்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஆம், நமக்கு ஏதாவது முஸ்லிம்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அது அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, இன்பம் ஏற்பட்டால் வருத்தம் ஏற்படுகிறது. அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், நாம் அந்த போர்ல நல்ல வேளை கலக்காமல் இருந்து விட்டோம். முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது, நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, உயிர் சேதம் ஏற்பட்டு விட்டது, பொருள் சேதம் ஏற்பட்டு விட்டது, நாம் அந்த பாதிப்புகளுக்கு ஆளாகவில்லை என்று பேசிக்கொள்கிறார். இது உண்மையான ஈமானாக இருக்க முடியாது. இந்த குணம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எச்சரிக்கை செய்வதோடு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான். மூமின்களிடத்திலே இரண்டு விஷயங்கள், இரண்டு குணங்கள் இருந்தாக வேண்டும்.
ஒன்று, அல்லாஹ் நமக்கு எதை விதித்திருக்கிறானோ அதுதான் நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு விஷயம். அவன் தான் நமக்கு உதவ. நம்பர் 1. நம்பர் 2, மூமின்கள் யார் மீது முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் மீதான் முழு நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களும் நம்மிடத்தில் இருக்கு. நாம் செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்கு கவனிக்க வேண்டும் அன்பான பெருமக்களே. சோம்பேறித்தனமாக நாம் இருக்கக்கூடாது. சம்பாதிக்காமல், உழைக்காமல், பாடுபடாமல், வியர்வை சிந்தாமல் நாம் வீடுகளில் இருந்து கொண்டிருக்க கூடாது. மாறாக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். ஆனால் ஒரு நம்பிக்கை வேண்டும். என்ன நம்பிக்கை? இந்த செல்வங்கள் எல்லாம் இதை நாம் ஒரு தெய்வங்களாக நாம் கருதிவிடக்கூடாது. காசே தான் கடவுளடா என்று வாழ்கிறார்கள் அல்லவா? அதுபோன்று இந்த செல்வங்கள் தான் நம்மை பாதுகாக்கும், இதுதான் நமக்கு மரியாதை தரக்கூடியது என்று மட்டும் நாம் நினைத்து விடவே கூடாது. மாறாக இந்த செல்வங்களுக்கு பின்னாலே அல்லாஹ் இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை வேண்டும். இந்த செல்வங்கள் இருக்கிறதே அது ஒரு திரை. அந்த திரைக்கு பின்னாலே இறைவனின் ஆற்றல் இருக்கிறது. இதெல்லாம் வெறும் சாதனங்கள் தான். இதை நாம் நம்பி வாழக்கூடாது. இதற்கு பின்னாலே அல்லாஹுடைய ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் தான் நமக்கு உதவக்கூடிய மௌலானா. மௌலானா என்றால் அந்த அல்லாஹ் தான் எங்களுக்கு உதவக்கூடியவன் என்பது பொருளாகும். ஒரு மூமின்கள் இப்படித்தான் தவக்குள் வைப்பார். காரணம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு போருக்கு பொருளாதார நிதி திரட்டுகிறார். நேற்றைய தினம் நாம் பயான்ல குறிப்பிட்டோம் அல்லவா? சத்திய சஹாபிகள் என்ன செய்தால் தங்களுடைய செல்வங்களை கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே சமர்ப்பணம் செய்தார்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் 200 ஊக்கியாக்கள் கொடுத்தார்கள், 70 மூடை பேரிச்சம்பழங்கள் கொடுத்தார்கள் பார்க்கிறோம். நேற்றைய தினம் எல்லாவற்றையும் சொன்னோம். முயற்சி செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவன் விதித்ததுதான், அல்லாஹ் விதித்ததுதான் நடக்கும், எது வேண்டாம் நடக்கட்டும், நாம் பேசாம இருப்போம் என்று பெருமானார் பேசாமல் இருக்கவில்லை. அந்த யுத்தத்துக்கான ஆயத்த ஏற்பாடுகளை செய்தவாறு இருந்தார்கள். அதற்கு பின்பு அந்த யுத்தத்திலே அல்லாஹ் வெற்றியை தந்தான். அப்படியானால் முயற்சி இருக்க வேண்டும். ஒரு பக்கம் முயற்சி இருக்க வேண்டும், மறுபக்கம் தவக்குள் இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சினால்தான், நம்முடைய உழைப்பினால்தான் இந்த எல்லாமே கிடைத்தன. நமக்கு செல்வங்கள் கிடைத்தன, பொருளாதாரங்கள் கிடைத்தன, வீடு வாசல்கள் கிடைத்தன என்கின்ற அந்த மனப்பால் பிடிக்கவும் கூடாது. மாறாக இதற்கு பின்னால் இறைவனின் ஆற்றல் இருக்கிறது, அல்லாஹுடைய ஆற்றல் இருக்கிறது. இந்த 2 குணங்களும் அன்பான பெருமக்களே ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையும் வர வேண்டும். முதலாவது ஒரு விஷயம் அந்த இறைவனுடைய விதியின் மீது உண்டான நம்பிக்கை. மற்றொரு விஷயம், நாம் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். அல்லாஹ் மீது தவக்குல் என்ற பரம் சாட்டுதல் என்பது பொருளாகும். பரஞ்சாட்டுதல், அல்லாஹ் மீது நாம் பரம் சாட்ட வேண்டும். அந்த பரம் சாட்டுகிற போது, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை கொள்கிற போது, அவன் விதித்துதான் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய இதயத்திலே ஆழமாக இருக்கிற போது அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். நாம் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் வெற்றியை தருவான். காரணம், நாம் அவனை சார்ந்து இருக்கிறோம், அவனை நம்பி இருக்கிறோம். இந்த தவக்குல் நம்மை விட்டும் போய்விடக்கூடாது. இந்த விதியை நம்புவது என்பது நம்மை விட்டும் போய்விடக்கூடாது. என்றைக்கும் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும் என்கின்ற இந்த அருமையான போதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வெற்றியும் ஜெயத்தையும், நம்முடைய பொருத்தத்தையும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.